அனைவருக்குமே வணக்கம். டெல்லியில இருக்கக்கூடிய சந்தர் மந்தர்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. நீட்டுக்கு எதிரா. அது என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 2 தடவ நீட் எக்ஸாம் வச்சிருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் மே மாசம் 3ஆம் தேதி வச்சாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு. அது லீக் ஆனதுனால சம்மந்தப்பட்ட ஆள கைது பண்ணாங்க. கைது பண்ணவாட்டி என்ன பண்றாங்க, 2வது தடவை எக்ஸாம் வைக்கிறாங்க. 2வது தடவை எக்ஸாம் வைக்கும் பொழுது, போன தடவை எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த தடவை அந்த மாதிரி எழுத முடியல. போன டைம் நம்ம படிச்சுட்டு எல்லாம் ஃபுல்லாக எழுதுனா கூட 2வது டைம் என்ன பண்ணுறான், தடுமாறினான். அதே மாதிரி எழுத முடியல. அதை பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போராட்டம் வெடிச்சு நடந்துட்டு இருக்குது. அந்த போராட்டத்தில் என்ன மெயினாக வலியுறுத்துறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, கல்வி அமைச்சர் நம்ம ராஜ்மோகன் கிடையாது, இந்தியாவினுடைய கல்வித்துறை அமைச்சர், ஓகேங்களா? அவர் பார்த்தீங்கன்னா தார்மீகமாக பொறுப்பெடுத்துக்கிட்டு நம்மளுடைய தர்மேந்திர பிரதாப் கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணணும், பதவி விலகணும், எனக்கு அமைச்சர் பதவியே வேணாம், இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அனைவரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போங்க, அமைச்சர் பதவி விட்டு விலகுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, சோனம் வாங்சுக், ஓகேங்களா, ஒரு விஞ்ஞானி, ஒரு சமூக ஆர்வலர், இப்படி பன்முக திறமை கொண்ட நபர் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. அவரை இப்போ தூக்கிட்டு போய் காவல்துறை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்க கஸ்டடியில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட கொடுமைகள் அனுபவிக்கக்கூடிய சோனம் வாங்சுக்கை விடுதலை பண்ணுங்க. இது 2வது ப்ரொட்டஸ்ட்டு. 3வது ப்ரொட்டஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நீட் தேர்வால் இறந்து போன குடும்பத்துக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும், இந்தியா முழுக்க இறந்து போன மாணவர்களினுடைய ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கும் தலாக்கி 1 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட்டு. 3வது ப்ரொட்டஸ்ட்டு. 4வது ப்ரொட்டஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் அப்படிங்கிறது அனைத்து எக்ஸாம்லையுமே நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு நெறிமுறைப்படுத்துங்க. பணம் இருந்தால் எதையும் விலைக்கு வாங்கலான்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போகும்போது நம்மளுடைய தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர், கர்நாடகா காங்கிரஸுக்கு பிடிச்ச ஒரு நபர், கேரளா காங்கிரஸுக்கு பிடிச்ச நபர் வேறு யாரும் கிடையாது, நம்ம நேருவோட பேராண்டி ராகுல் காந்தி அவர்கள் தான். நீங்கள் கேட்கலாம், ஏப்பா நீ டேரெக்டாக ராகுல் காந்தின்னு சொல்லலாம்லன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா ராகுல் காந்திக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன், அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, அவங்க தங்கச்சி பிரியங்கா காந்தியை கூட்டிகிட்டு போய் மாணவர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. என்ன போராட்டத்துக்கு, நீட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு. 2013 நீட்டு தேர்வை கொண்டு வந்ததே நீங்கள் தான்டா. இதே காங்கிரஸ் கட்சி தான் 2013 நீட் எக்ஸாமை கொண்டுட்டு வராங்க. இன்னைக்கு 2026 13 வருஷம் கழிச்சு அதே நீட் எக்ஸாமுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களே குண்டை வைப்பாங்களாம், அவங்களே குண்டை எடுப்பாங்களாம், அவங்களே தூண்டி விடுவாங்களாம், அவங்களே அமைதிப்படுத்துவாங்களாம், அவங்களே ஒரு பரீட்சையை கொண்டுட்டு வாங்கலாம். 13 வருஷம் கழிச்சு அவங்களே அந்த பரீட்சை வேணான்னு சொல்லி போராடுவாங்களாம். ஏன், 13 வருஷம் முன்னாடி இவங்க ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ 13 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த காரணத்தினால தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த மாதிரி இரட்டை வேஷம் போடுறதுனால தான் காங்கிரஸ் கட்சியுடைய மதிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய அளவுலேயே குறைஞ்சிட்டு வருது. ஒரு மனுஷனுக்கு சொல்லு தான் முக்கியம். அரசியல்வாதியாக இருக்கிறாங்கங்கிறதுக்கோசரம் அதை இதையும் சொல்லி முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தா மக்கள் மத்தியில் கட்சிக்கு இருக்கக்கூடிய கெட்ட பேர் அதிகமாகும், செல்வாக்கு குறையும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிஷன் கட்சி வளரும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு இடத்த போயிருச்சு. இப்போ காங்கிரஸ் அவங்களோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாங்கன்னா பிஜேபிக்கு போட்டி காங்கிரஸ்னு சொல்லலாம். இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நிலையான ஆளுமைத்தன்மை கொண்ட ஒரு நபர் கிடையாது, அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் லீடர் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், எப்போ ராகுல் காந்தி ஸ்ட்ராங் லீடர் இல்லையான்ட்டு. அஃப்கோர்ஸ் முறையான வழிநடத்துதல், சரியான திட்டமிடுதல், இது எதுவுமே இல்லாமல் ஒரு கொண்டு போகிறதுனால தான் முன்னே அவங்க கட்சியில் டிரான்ஸ்லேட்டர் முன்னே ஒழுங்காக சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ கேவி தங்கப்பாடு சொல்கிறாரு, ராகுல் காந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அவர் ராகுல் காந்தி சொல்கிறத இவருக்கு சரியாக சொல்ல தெரியல. என்னங்கிறாரு, நரேந்திர மோடி தமிழ் மக்களினுடைய எதிரி அப்படிங்கிறாரு. பழைய வீடியோவில் யூடியூப்பில் இருக்குது, போய் போட்டு பாருங்கள். உங்கள் தாத்தா காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்கன்னா இப்பயும் காங்கிரஸ் கட்சியில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய சரியாக நீங்கள் சொல்கிற ஹிந்தியில் சொல்கிறத அவங்க சரியாக அவங்க கேரளா மொழியிலையோ கன்னட மொழியிலையோ தமிழ் மொழியிலையோ டிரான்ஸ்லேட் சரியாக பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தான், அவங்க என்ன மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தான். கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாகி சிட்டெரும்பான கதை தான் ஆக போகுது காங்கிரஸ், மாற்று கருத்து கிடையாது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரில் போராடி இருக்கக்கூடிய மக்களுக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியும் போயிட்டு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ கூட்டத்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏங்க நீங்கள் கொண்டு வந்த தேர்வு தாங்க நீட் எக்ஸாம்னு சொல்ல இவங்க அரசியல்வாதி தானே கேட்டும் கேட்காத மாதிரி அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் வச்சு இது பண்ணுறாங்கல்ல, இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உருவான மிகப்பெரிய இந்தியாவினுடைய கட்சி, தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய கட்சினாது சிஜேபி. காங்கிரஸ் இல்லை, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நீங்கள் நான் ஃபஸ்ட்டு காங்கிரஸ்னு சொன்னோன்னே காங்கிரஸ் லோன் நினச்சிங்களா? காங்கிரஸ்லாம் கிடையாது, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அந்த சிஜேபியோட தலைவர் இருக்கிறாரு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி இருக்குது. இவங்க போராட்டம் மட்டும் கிடையாது, உடனே பஞ்சாப்லேருந்து கிட்டத்தட்ட டிராக்டர்லையும் சரி, பொதுமக்களும் சரி, விவசாயிகளும் சரி மாடை ஓட்டிகிட்டு வராங்க. மாடை ஓட்டிட்டு இவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்டு, அவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சு அவங்களும் போராட்டம் பண்ண வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடக்கக்கூடிய இடமா தான் வந்து டெல்லி மாறிட்டு இருக்குது. இந்தியாவினுடைய தலைநகர் அப்படிங்கிறத மாதிரி, இந்தியாவோட கேபிட்டல் அப்படிங்கிறது மாதிரி போராட்டங்களினுடைய கேபிட்டலாக மாறிட்டு இருக்குது டெல்லி. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னது? மக்களுடைய கோரிக்கை முழுசாக நிறைவேற்றப்படலை. நீங்கள் கேட்கலாம் போராட்டம் பண்ணால் சரி பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? இப்போ நான் நான் போராட்டம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னை பார்த்துட்டு இன்னும் 100 பேர் வருவான். வரவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி தான் அரசாங்கம் யோசிக்குமே தவிர மித்த எதுவும் பண்ணாது. நாம் என்ன பண்ணலாம்னா எதையுமே சட்ட ரீதியாக அணுகுனா மட்டும்தான் வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்போ போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டு மட்டும் மீட்டு எடுத்தாங்களே அப்போல்லாம் எங்கே போணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்கள் போராட்டம் பண்ணாங்க. மக்கள் அழுத்தத்தின் காரணமாக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்னைக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அவர் இங்கேருந்து டெல்லிக்கு போய் கடினமாக வலியுறுத்துறாரு. அதுக்கப்புறமேட்டு மத்திய அரசாங்கம் காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை நீக்கிறாங்க. அப்படி அவங்க நீக்கின வாட்டி ஜல்லிக்கட்டுக்கு சிறப்பு அனுமதி வாங்கி தான் 2017 ஜல்லிக்கட்டை நடத்தினாங்களே தவிர மக்கள் போராட்டத்தினால ஒன்றுமே மாறாது. எதையுமே சட்ட ரீதியாக அணுகினா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியுமே தவிர மித்தபடி ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம மக்களுக்கு போராட தெரிஞ்ச அளவுக்கு எதை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படையான சட்ட புரிதல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை கொண்டு போக முடியும்.